ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே எப்படியோ தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே கல்யாண செலவுக்காக பணத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதை பாண்டியன் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பாண்டியனோட பொண்ணு என்னமோ எப்பவும் போலயே பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரியே அவங்க கிட்ட ரொம்பவே சந்தேகமா, ஆமாம் கல்யாண செலவில் பாதி தானே நம்ம ஏற்றுக்கிட்டோம், இன்னும் கல்யாண செலவு எவ்வளோ ஆகுன்னே தெரியல, அதுக்குள்ளேயே எதுக்காக பணத்தை வந்து கொடுக்குறீங்க, இன்னும் கல்யாண செலவு அதிகமாக ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேச, ஆனால் இதை கேட்டுட்டு அங்கே இருந்த பெரியவங்களும் பணத்துக்காக இப்பெல்லாம் நீங்க யோசிக்கலாமா, அவங்க சொன்னதை விட அதிகமாவே நகை போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க, அதனால அதுக்கும் இதுக்கும் சரியா தான் இருக்கும், வேணா நீங்க அந்த நகையை எடை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தங்கமயிலும் சரி அவங்களோட குடும்பமும் சரி செம்ம ஷாக்ல இருந்தா, பாண்டியனும் தங்கமயிலோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதெல்லாம் நகையெல்லாம் எடை போட வேண்டாம், அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பாண்டியனோட பொண்ணும் அவங்களோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நகையை எடை போட்டோம்னா அது அவங்களோட குடும்பத்துக்கு தானே பெருமையா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க இவ்வளோ நகை போட்டு அவங்களோட பொண்ணை நம்மளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அது அந்த பொண்ணுக்கும் தானே பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பாண்டியனும் வேற என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்க. கோமதியும் அதே மாதிரி தான், இப்ப எதுக்காக இவங்க தேவையில்லாத வேலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தலை மேல கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அங்க இருந்த பெரியவங்களும் பாண்டியன் அமைதியா இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு நகையை எடை போறதுல சம்மதம் தான் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உடனடியா சரிப்பா அங்கிருந்து ஒரு தராசை எடுத்துட்டு வாங்க, நகையை எடை போட்டுடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட எடை போறதுக்காக தராசை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்களுமே தராசை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு தங்கமயிலோட குடும்பத்துல இருக்கவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயத்தோட உட்காந்துருக்க. தங்கமயிலோ நடக்கிறத பார்த்துட்டு மரண பீதியில இதை எப்படி தடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அப்படியே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி கல்யாண பொண்ணு மயங்கி விழுறத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம தங்கமயிலோட குடும்பத்தில் இருக்கவங்களும் பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கவங்களும் பதறி போய் தங்கமயிலுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நிஜமாவே தங்கமயில் பதட்டத்துல மயங்கி விழுந்துட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ஃபேக்கான நகையை யாருமே எடை போட்டு பாத்திரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களா, அடுத்து என்னதான் நடக்க போகுது, தங்கமயில் இந்த மாதிரி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க மறுபடியுமே நகையை எடை போட்டு பார்ப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவாங்களா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தங்கமயில் குடும்பத்து மேல பாண்டியனோட பொண்ணுக்கு சந்தேகம் இருக்கனால இப்ப தங்கமயில் இப்படி பண்றதுனால அவங்களோட சந்தேகம் இன்னுமே அதிகமாகி அவங்க இன்னுமே தங்கமயில் குடும்பத்துக்கிட்ட துருவி கேள்வி கேட்டு உண்மை எதையாவது கண்டுபிடிக்க போறாங்களா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவியா மீனாவும் இருக்க போறாங்களா என்ன, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.